ஓய் செல்லக்குட்டி, ஹாப்பி மார்னிங். என்ன ஹாப்பி மார்னிங்னு கேட்குறியா? நான் இன்னும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை தெரியுமா? ஆனால் எந்திரிச்சிட்டு லாகின் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். கதை கேட்டுட்டு இருக்கேன். என் மைண்ட் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. லைட்டாக என் கண்ணு உள்ளே போன மாதிரி தெரியுதா? தெரியலையா? உனக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியவே தெரியாது. லைட்டாக டயர்டாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏதோ கனவு வருது. அப்புறம் தூங்கிட்டு இருந்த வாக்கில் ஏதோ டமால் டமால்னு வெடிச்சுது. பாம்லாம் வெடிக்க வாய்ப்பே இல்லை, யாரோ பட்டாசு வெடிச்சிருக்காங்க அப்படின்னு நானும் மனசை தேத்திட்டு, இருந்தாலும் ஒரு பயம், போய் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாட்டி பார்த்தா அமைதியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு தூக்கம் இல்லை. ஒருவேளை மேபி நான் ஊருக்கு உயிரோடு போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணிகிட்டே இருக்குது. ஏன் தோணிகிட்டே இருக்குன்னு தெரியல. மேபி அதனால் வந்த பயமானும் தெரியல. ஏன் அப்படி லூஸ்தனமாக யோசிக்கிறேன்னு தானே கேட்குற? தெரியல. யாராவது இப்படி வேணுக்குன்னு யோசிப்பாங்களா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு அப்படி தோணிகிட்டே இருக்கு. மேபி நான் அவங்களெல்லாம் பார்க்க போகிறேன்னு ஆசைப்பட்றதுனால அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியவே இல்லை. யாரை பார்க்க போகிற? ஏன் நான் பெத்த பிள்ளைங்களையும் எங்கள் வீட்டுக்காரையும் என்ன பெத்த அம்மா வேற யாரும் மைண்ட்லேயே வரல. ஏன்னா என் நண்பனை பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் நான் அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதோ ஒன்று ஆகிடும். உன்ட்ட சொன்னேன்னா அவன்கிட்ட சும்மா இல்லாமல் 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தான்ல. இப்போ சொன்னேன், டி நான் எதையோ தொலைச்சிட்டேன், எங்கே தொலைச்சேன்னு தெரியல, என்ன தொலைச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதுக்கு அவன் ஒன்று சூப்பராக சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன். அது இன்னும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை பத்திரமா வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக சொன்னான். இவங்க தொலைப்பாங்கன்னா என்ன தொலைப்பாங்கன்னு தெரியாதான், எங்கே தொலைப்பாங்கன்னு தெரியாதான், அதை நம்ம தீடி கொடுக்கணுமா, சிபிசிஐடியை வச்சு கொடுக்கணுமா, என்னென்னமோ சொன்னான். எப்பக்காரு கேளு. இவங்க தொலைப்பாங்கலாம், எதை தொலைப்பாங்கன்னு தெரியாதான், என்னத்தை தொலைப்பாங்கன்னு தெரியாதான், யாரை தொலைப்பாங்கன்னு தெரியாதான். ஆனால் அதை கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு இருக்கவங்களாம் பைத்தியக்காரனை விடுறது. வேலை வெட்டி இல்லையாடா உங்களுக்குலாம்? இல்லை, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. ஆமாம் தானே, வேலை வெட்டி இல்லை தானே. எப்பெல்லாம் எனக்கு அதை கேட்கணும்னு தோணுதோ ஒவ்வொரு தடவையும் ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கேன். ஜாலியாக இருக்குது. அதுக்கு அவங்ககிட்ட நான் கேட்ட கொஷினையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறியா? மீன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். அது வேறு விஷயம். அதான் சொன்னல உனக்கு மேட்ருன்னு சொல்லிட்டேன்ல. நான் உனக்கு தொலைச்சிட்டேன். என்ன தொலைச்சேன்னு தெரியாது, எங்கே தொலைச்சேன்னு தெரியாது, யார்கிட்ட தொலைச்சேன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் என்ன தொலைச்சேன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறமா எங்கே தொலைச்சேன்னு கண்டுபிடிக்கணும்னு அவன்கிட்ட சொன்னேன். எப்படி? எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கெல்லாம் போன ஜென்மத்தில் ஏதோ பயங்கரமாக பாவம் பண்ணியிருக்கணும். ஆஃபீஸ் போகலாம் நினச்சான், போகல. எனக்கு கண்ணு ரொம்ப வலிக்குது. நான் நேற்றுலேருந்து அந்தளவுக்கு ரீல்ஸ்லாம் பார்க்கல தெரியுமா. ஆனால் நான் போஸ்ட் பண்ணேன். ஒரே நிமிஷம் அப்படியே இரு. தண்ணி சூடாக தான் இருந்த மாதிரி இருந்தது. இல்லை ரொம்ப நேரம் இப்படியே வச்சு வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால ஆறி போச்சான்னு தெரில. கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிப்போம். இன்னைக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஸ்டேட்டஸாக போட்டுட்டு இருந்தால, அவன் எனக்கு ஏதோ பிரச்சனை நினச்சிட்டான். போட்டிருந்தான், குமதி ஆல் ஓகே அப்படின்னு கேட்டான். என்னடா இவன் இருந்திருந்தாப்புல ஆல் ஓகே கேட்குறானு அப்படின்னு யோசிச்சா, அவன் சொல்லும்போது, எங்களை விட நீ எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணுவ, ஆனால் நீனே இப்படி இருக்க அப்படின்னா எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் மெசேஜ் பண்ணேன்னு சொல்லி கேட்டான். ஐம் அ பாசிட்டிவ் கேர்ள். ஆனால் உனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளோ நெகட்டிவிட்டின்னு. ஆமாம் தானே?
தேவையில்லாமல் என்னென்ன யோசிக்கணுமோ அத்தனையும் யோசிப்பேன். மேபி தனியாக இருக்கனால தான் அப்படி இருக்குமான்னு தெரியல. இருக்கலாம்ல. மேபி கூட யாராவது இருந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் அதை நம்ம பார்த்து பார்த்து இது என்ன சொல்கிறது, ஏய் இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் யோசிக்கிறளோ எனக்கு டைம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரியே சுற்றி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, நான் வெட்டியாக தான் சார் இருக்கேன், இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஸ்டிக்கரில் இன்னும் 2 மேட்ரு எழுதி ஒட்டணும். அப்புறம் இந்த பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். ஐ கேன் சே ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே, அப்புறம் இங்கே பற்றியா புது பேனா, பிளாக்ல எழுதுவோமா ப்ளூவில் எழுதுவோமா? பென்சிலும் இது ஒன்றும் எழுதியிருக்கோம், நம்ம ப்ளூவில் எழுதலாம். எங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் என்ன எழுதணும் சொல்கிறேன் உனக்கு. ஏற்கனவே அது ஆறி போச்சு, இருக்கட்டும். இப்படி விட்டுவோம். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கக்கூடாது, யார் என்ன உன்னை பற்றி யோசித்தாலும் கண்டுக்கக்கூடாது. நீ உன்னை பற்றி என்ன யோசிக்கிற, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அப்போ அந்த தப்புலாம் பண்ணேன்டா, நவ் ஐ ஆம் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு தப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் இல்லை? அப்போவும் நான் குட் பர்சன், கரெக்டா? இதே நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அது தப்பு. புரிஞ்சது இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடாது, நமக்காக மட்டும்தான் யோசிக்கணும். ஆமாம், அப்போ சொன்ன டைலாக் எனக்கு அப்படியே திருப்பி சொல்வியா? சரி, நான் அப்புறமா பார்த்து எழுதிக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு. இந்த லஞ்சத்தில் எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். வேற நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் வேலை பார்க்குறதுக்கு, அதெல்லாம் முடிக்கணும். அப்புறம் என்ன விழுப்புரங்கிறியா? அதெல்லாம் தூக்கம் வருது. அப்போ தூங்க வேண்டியதானே? நான் ஏன் முழிச்சிட்டு உட்காந்துருக்கா தானே கேட்குறேன். புரியுது. நான் என்ன பண்ணுவேன், எந்திரிச்சிட்டேன், மாமா கால் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அவன் ஃபோன் பண்ணல. இன்றைக்கி எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் சொல்லலை தெரியுமா? சாரி சொல்லிட்டான். ஏன்னா அவன் மீட்டிங்கில் இருந்தானா. மீட்டிங்கில் இருந்தால் எப்படி ஃபோன் பண்ணுவாங்க? ஃபோன் பண்ண முடியாதுல்ல. சரி, வேறண்ணா, எனக்கு உங்கள் கழுத்துக்கிட்ட இந்த பின்னாடிலாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. உங்களும் என்ன பண்ணணும்னு தெரியல. ஊருக்கு போகிறதுக்குள்ளேயாவது முடி கொஞ்சம் வளர்ந்து ஏதாவது ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் போடலாம். நான் முடி வெட்ட மாட்டேன், ஓகே? மேபி ட்ரிம் பண்ணிடலாம். நோ ட்ரிம்மிங் பண்ணால் கூட நீ நல்லா கச்சன்னு வெட்டிட்டு வந்துடுவேன். வேண்டாம், கொஞ்சம் முடி வளர்க்குறோம். மாமாவுக்கு முன்ன மாதிரி ஜாலியாக சுற்றுறோம். ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அதுவும் 3 போடலாம். கிளிப்பு போட்டுக்கலாம், பின்னி போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பின்னி போட்டால் பூவே இல்லையே. யார் பூ வாங்கி தருவோம்? அதுக்கு இங்கே பூ பூக்கணும்ல. அப்போ பிளாஸ்டிக் பூவே கொஞ்சம் நீளமாக தொங்குற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதே வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கேருந்து அதை எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், அந்த மல்லிப்பூதை. அது வச்சா இந்த டிஷர்ட்லாம் வைக்கும்போது, முன்னெல்லாம் டிஷர்ட் போடும்போதும் மல்லிப்பூ வச்சா நல்லா தான் இருக்கும். அநேகமாக ஊருக்கு போனால் தினம் மல்லிப்பூ வச்சுட்டு சுற்றுவேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏதோ ஒரு பூ, ஆனால் எனக்கு பூ வேணும், அவ்வளோதான். இந்த ரோஸ்லாம் கொடுத்து ஒரு பூ வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு மூலமாக வைக்கணும். மூலமாக வைக்கிறதுக்கு இங்கே முடி எங்கே இருக்குது? கரெக்ட் இல்லை? சரி, எனக்கு இருக்க முடிக்கு எவ்வளோ பூ வைக்க முடியுமோ நான் அவ்வளோ பூ வச்சுப்பேன். வேறண்ணா, இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது சரியா ஊருக்கு போகிறதுக்கு. என்னென்ன பிளான் போடுறேன் பாரு. நான் என் நண்பன்கிட்ட சொல்லிட்டேன், 2 நாள் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அனுபவிக்கிறதுல, நான் என்ன பேசினாலும் நீ கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் சொன்னேன் மாமாட்ட, மாமா நான் அப்படி போகணும் மாமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும்டி, என்ன அங்கே ஒரு வாரம் இருப்ப, மிச்ச 3/4 நாள் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்க போகிற, அதுலேயும் நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறேன்னா, பாப்பாவை மாமாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு 2 நாள் அவங்கள விட்டுட்டு நான் கிளம்பி போயிடுவேன். ஜாலியில். அப்புறம் வேற என்ன, இந்த G1 எக்ஸாமுக்கு வேறு படிக்கணும், படிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த ஆப்பை.
ஏன்னா யூடியூப்பில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபேஸ்புக்கில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபேஸ்புக்கில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இது இன்ஸ்டாகிராம்லேயும் சேம், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டோம். மெசேஜ் பண்ணுற எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. அப்படியே பண்ணாலும் யூஸ் இல்லை, கரெக்டு தானே? ஏதோ யூஸ் இருந்தால் அப்புறம் யாராவது பண்ணுவாங்க, நம்மளும் பேசலாம். அதான் ஒரு யூஸும் இல்லையா, அப்புறம் பண்ணி என்ன பிரோஜனம்? வேற என்ன? கனவுல இது என்னது, நான் தான் சொன்னேன்ல நான் எப்படியும் வந்து இறந்துருவேன்ட்டு. அப்போ நான் இறந்துட்டா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு கேட்குறியா? எனக்கு வீட்டுக்கு போனோன்னே மீன்ஸ் பாப்பா எப்படி என்னை கூப்பிட்றதுக்கு வருவாங்கள்ல, கட்டி பிடிச்சி 2 பேத்துக்கும் முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஒருவேளை என்னால் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோயேன், நான் அந்த ஸ்டேஜில் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவங்க 2 பேரும் எனக்கு கொடுக்கணும், 2 கண்ணத்துலேயே கொடுக்கணும். அப்புறம் ஐயோ என் காலுக்கு வந்துடும் போலையே, எங்கள் அம்மா கூட படத்துக்கு போகணும். அப்போ ஒருவேளை நான் இல்லைன்னு வச்சுக்கோயேன், எனக்காக ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணி எங்கள் அம்மா பக்கத்தில் எம்டி சீட் இருக்கணும், நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். ஐயோ நான் இதாகிறேன். சிச்சி சிச்சி அப்போல்லாம் எதுவும் ஆகாது. நானே எங்கள் மம்மியை வந்து கொஞ்சம் நல்ல படத்துக்கு இருந்தால் போயிட்டு வரும். எங்கள் அம்மா விஜயகாந்த் ஃபேன், அதுக்குன்னு விஜயகாந்த் நடித்த படத்துக்குலாம் என்னால் இப்போ போக முடியாது, ஏன்னா அவர் உயிரோடே இல்லை. அது இல்லாமல் அவர் நடித்த படம் எதுவும் புதுசாக வரல. வேறு ஏதாவது கேட்டுட்டு போவோம். வேற என்ன? லைட்டாக தலைவலிக்குது. மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதா உனக்கு? அதான் மண்டையில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துட்டோம்ல. நைட்டு நான் க்ரீம் வேறு போட்டேன் தெரியுமா? பாரு, கண்ணுக்கு மை போடல, லிப்ஸ்டிக் போடல, பொட்டு வைக்கல, காலையில் முகமும் கழுவல. விளையாடுறதுக்கு ஆள் வேணும் தெரியுமா? சும்மாவே தனியாலாம் உட்காந்துருக்க முடியாது. ஜாலியாக இருக்குல்ல? கொஞ்சம் வேலை பார்க்கலாமா? வேலை பார்க்க வேண்டாமா? வேண்டாம், சி அப்புறமா பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ற? என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? செஞ்சு தரேன். நீ என்ன செஞ்சு தர? நீ தான் செஞ்சு சாப்பிடணுங்கிறியா? சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ், நானே செஞ்சு நானே சாப்பிடுவேன். நாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன். ஏன் கேட்குறியா? ஏன்னா ஒரு நாளைக்கு தான் போகலான்னு சொன்னார் ராஜேஷ். ஆனால் இன்றைக்கி போகிறதுனா கூட இல்லை, இனிமேல் குளிச்சுட்டு கிளம்ப முடியாது, நம்ம இந்நேரத்துக்கு கிளம்பியிருக்கணும். நேரமும் கால் இருக்கனால கூட தலைவலிக்குமா இருக்கும். சரி, உனக்கு வேறு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் சொல்கிறேன். இப்போ இது இப்படி கொஞ்சம் இல்லை, இந்த முடி மட்டும் அவங்க இருந்தால் நல்லா இருக்குமா? யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி கண்ணு வச்சனால தான் எனக்கு வந்து தலைவலிக்கு. மாமா கூப்பிட்றாங்கண்ணா. பை 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 பை.